ஹண்டர்ஸ் இப்போ நம்ம ரிவ்யூ தான் பார்க்க வந்திருக்கோம். அந்த வியூ பாயிண்ட் போகல, ஏன்னா அது போனாலும் வேஸ்ட்டாக ஃபுல் ஃபாகாக இருக்குமா அந்த டைமில், இல்லை வேணான்ட்டாங்க. ஸோ இதுதான் அந்த நம்ம ரிவ்யூ. இதுதான் ஹண்டர்ஸ். கீழே குளிச்சுட்ருக்காங்க பாருங்க, அதுதான். இதுதான் டெஸ்ட் நம்ம ரிவ்யூ. கீழே போகலாமா? போனாலும் தண்ணி கம்மியாக தான் வருது. போய் குளிக்கிற அரண்ட்டை கேட்டு போகலாம். அவன் குளிக்கிற மாதிரினா போகலாம். இல்லை சார், குளிக்கிறியா ப்ரோ? குளிக்கலையா? ஒன்றும் குளிக்கலாங்கிறான். கீழே போகலாம் மேடமா அப்படின்றியா? சரி, குளிக்க போகிறதா வேணாம், கிளம்பலாம். இப்போ இதுக்கு போகலாம், இன்னொரு ஃபால்ஸ் போகலாம். ஓகேன்ட்டு இது இவ்வளோதான். அடுத்து நெக்ஸ்ட்டு வேறு ஃபால்ஸுக்கு போகலாம். ஹண்டர்ஸ் இப்போ நம்ம வேறு ஃபால்ஸ் போகலாம். ஹண்டர்ஸ் ஒன்றும் தண்ணி அதிகமாக வரல. ஹண்டர்ஸ் இதுலேயே தான் எல்லா ஃபால்ஸுமே இருக்கான். நெக்ஸ்ட்டு ஏதோ ஃபால்ஸ் சொன்னாங்க, பேர் மறந்துடுச்சு. இந்த இதுதான் இருக்கும், போய்க்கலாம். ஆனால் ஹண்டர்ஸ் எது ஒருத்தம் இல்லையோ, ஆனால் அந்த 70 ஏர்பென்மெண்ட்ஸ் பயங்கர ஒருத்தான விஷயம். சூப்பராக இருந்துச்சு, பைக் ட்ரைவ் பண்ணுறதுக்கும் சரி, வியூவும் சரி. ஹண்டர்ஸ் மாசிரா ஃபால்ஸ்னால் இங்கே வந்து 2 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது. ஆனால் ரோடு இங்கே பயங்கர ஒஸ்ட்டாக இருக்குது. ஹண்டர்ஸ் அங்கே போனது எல்லாமே சூப்பராக இருந்துச்சு, அது ரெண்டுமே. இது ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது ரோடு. பிளாக்கர்ஸ் பயங்கர மாட்டி ஆகுது. போகலாம், பார்த்துக்கலாம். ஹண்டர்ஸ் ஆனால் இங்கே இருக்க லோக்கல் பீப்புள்ஸ் எல்லாம் பயங்கரமாக ஹெல்ப் பண்ணுறாங்க. ரூட்லாம் கேட்டால் ஒவ்வொரு எப்படி எங்கே வளையணும் கரெக்டாக சொல்கிறாங்க. சில பேர் அதான் சொன்னால் புரியாது நமக்கு, எப்படி சொல்கிறாங்க. ஏன் இவங்களுக்குலாம் அடிக்கடி இப்படி கேட்டுக்கிட்டு சொல்லி பழக்கமாயிடுச்சா என்னன்னு தெரியல, கரெக்டாக சொல்கிறாங்களாம். ஹண்டர்ஸ் மாசிலா வரையும் போகிறதுக்கு வந்து இப்போ பஸ்ஸுக்கு 30 சார்ஜ் பண்ணுறாங்க. டோட்டல் 60 ஆனாங்க. அப்போ இந்தா உள்ள எடு. போகலாம் ஹண்டர்ஸ். இப்போ அருண்பா தான் விட்டுருவாரு, வீடு உட்காந்துருக்கோம். ஃபால்ஸ் தான் போகிறோம். போ. ஹண்டர்ஸ் இப்போ மாசிலா ஃபால்ஸ் கீழே இறங்கி கொஞ்சம் நடந்து போகணும். போய்கிட்டு இருக்கோம். இங்கே பாருங்க, பணியாரம் சிக்கனா நான்வெஜஸ்லாம் கூட இருக்குது. இங்கே போகிறான், இவ்வளோ பழுத்து போயிருக்கு பைனாப்பிள். ஹண்டர்ஸ் மாசிலா பஸ் வந்தீங்கன்னா போகிற வழியிலே முன்னாடி இங்கே குழந்தைங்கள ஆடுற மாதிரி கொஞ்சம் இடம் இருக்குது. குழந்தைங்களாம் வந்தாங்கன்னா கொஞ்சம் விளாண்டுருக்கலாம். இங்கே நம்ம மேலே போவோம். இந்த இதுதான் ஹண்டர்ஸ் இந்த மாசிலா ஃபால்ஸ். இப்போ குளிக்க போகிறதில்ல, சும்மா பார்க்கலாம். ஐயோ ஆனால் கேர்ள்ஸ் குளிக்கிறாங்க. இதுதான் ஹண்டர்ஸ் அந்த ஃபால்ஸ். அவ்வளோதான் டஸ் மாசிலா வரையும் பார்த்தாச்சு. தென் நெக்ஸ்ட்டு எங்கே போகிறதுன்னு தெரியல. ஆகாயகங்கை ஆல்ரெடி போட்டாச்சு. ஸோ எனக்கு பொறுத்தவரையும் இங்கே ஃபால்ஸ் வைஸ் பார்த்திங்கன்னா ஆகாயகங்கை தான் நல்லாயிருக்கும். அதுதான் ரொம்ப பெருசும் கூட. மித்தபடி இருக்க ஃபால்ஸ் எல்லாமே கொஞ்சம் நார்மலாக தான் இருக்குது. ரொம்ப நார்மல் ஃபால்ஸ் மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அதுதான் ரொம்ப ஹைட்லேருந்து வரும், நல்லா இருக்காது, ரொம்ப ரிஸ்க்காக இருக்கும். போயிடுதும் வரதும் சரி, எல்லாமே சரி. ஸோ வியூ பாயிண்ட்டு காலைல போனது ஓகே. இன்னும் ஒயர்லெஸ் வியூ பாயிண்ட் போனால் போகிறப்ப ஒருத்தவங்கள்ட்ட வழி கேட்டவங்க தான் சொன்னாங்க, அங்கே வேணாம் ப்ரோ, போகிறது வேஸ்ட்டு இப்போது,
வியூவே தெரியாது, ஃபுல்லாக ஃபாகாக தான் இருக்கும், நீங்கள் போனாலும் வேஸ்ட்டு அப்படின்ட்டாங்க. அதெல்லாம் அங்கே 15 கிலோமீட்டர் போகணும் அதுக்கு. ஸோ வேஸ்ட்னோடனே சரி வேணாம் அப்படின்ட்டு அப்புறம் இதுக்கு வந்துட்டோம். இதுக்கு வந்துட்டு அப்புறம் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நெக்ஸ்ட்டு ஊருக்கு போகலாமா இல்லை எங்கெங்கேயோ பார்க்கலாமான்னு தெரியல. சரி பார்ப்போம்.